வணக்கம் நண்பர்களே. ட்ரம்ப் வந்த பிறகு இந்த சைனாவோட ட்ரேட் வார், கோல்டு வார் எல்லாம் அதிகமாக ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த டாரிஃப் வார் இப்போ அதிகமாக இந்தியா பக்கம் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கான காரணம் ட்ரம்ப் தான். சர்வதேச ஊடகங்கள் ஒரே இந்தியா இந்தியா தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரம்ப் விடுறதா இல்லை, இந்தியாவும் விடுறதா இல்லை. இதை பற்றின ஒரு முக்கியமான தகவல் மறுபடியும் வந்திருக்கு. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அதுவும் குறிப்பாக சமீபத்தில் பங்களாதேஷில் நடந்துக்கிட்டு இருக்க பிரச்சனைகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பெரிய பிரேக் த்ரூ ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் நமக்கு தெரியுது. ஸோ தொடர்ந்து அதையும் பார்க்க போறோம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம வீடியோ முழுசா பாருங்க. நண்பர்கள் சேனல் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராணா இந்தியாவால தேடப்பட்டு வர இந்த பயங்கரவாதி ராணா எப்பப்பா அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு திரும்பி அனுப்புவீங்கன்ற கேள்விகள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சமீபத்திய செய்திகள், ட்ரம்ப் உட்பட பிரதமர் மோடி அவர்களோட பயணத்தப்ப சொன்னார், நாங்க பெரிய வயலண்ட் மேனை இந்தியாவுக்கு கொடுக்குறோம். ஆனா மறுபடியும் கோர்ட்ல கருணை மனு ராணா சப்மிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை ஒவ்வொரு கோர்ட்லயும் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கு. ஸோ இப்ப நமக்கு தெளிவான ஒரு விஷயம் வந்திருக்கு. நேத்தியும் இதோட ரிக்வெஸ்ட் கோர்ட், யுஎஸ் சுப்ரீம் கோர்ட் ரிஜெக்ட் பண்ணிருக்கு. அதனால கிட்டத்தட்ட இப்ப உறுதியாயிடுச்சு. ஸோ அவன் இந்தியாவுக்கு வர்றதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்க போறதில்ல. ஸோ கண்டிப்பா இந்தியா மறுபடியும் அவங்க கிட்ட இருந்து என்னென்ன விஷயங்கள் கறக்க போறாங்க, இல்ல வேற ஏதாவது முக்கியமான ஒரு சம்பவங்களை பத்தின உண்மைகளை சொல்லுவானா அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இதை நான் முதல்ல கிளாரிஃபை பண்ணணும்னு நினைச்சேன். நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இதை பத்தி. ஸோ இதை தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ட்ரம்ப் அவர்கள் எங்க பார்த்தாலும் இந்த டாரிஃப்ன்ற வார்த்தையை பயன்படுத்தாம இல்லவே இல்லை. எங்க பார்த்தாலும் டாரிஃப் டாரிஃப்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ ஒரு படி மேல போய் இந்தியாவையும் அதோட சேர்த்துக்கிறார். இந்தியா எவ்வளோ டாரிஃபை போடுறாங்க தெரியுமா, இம்போஸ் பண்றாங்க தெரியுமா, அப்படி இப்படின்ற ஒரு கருத்துல சொல்றாரு. இந்தியாவோட டெவலப்மெண்ட் வேற, அமெரிக்காவோட டெவலப்மெண்ட் வேற. இதெல்லாம் புரிஞ்சுக்காம இன்னைக்கு இந்தியா பொருளாதாரத்துல மாற்றம் ஏற்பட்டிருக்கு, ஏகப்பட்ட காசு வச்சிருக்காங்கன்னு ஏதோ ஒரு லேமேன் மாதிரி ட்ரம்ப் அவர்கள் எல்லாத்தையும் ஓப்பன் ஃபோரம்ல சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்னால இப்ப இந்தியாவும் வேற வழி இல்லாம ஒரு சில முக்கியமான முடிவுகளும் எடுக்க வேண்டியது இருக்கு. இப்ப சமீபத்துல மறுபடியும், அதாவது ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி ஏப்ரல் 2 இந்தியா மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு நாங்க டாரிஃப் இம்போஸ் பண்றோம் பாருங்க பாருங்க அப்படின்னு காங்கிரஸ் மீட்டிங்ல அந்த ஹால்ல அவர் சொன்னாரு. உடனே எல்லாரும் கை தட்டினாங்க. ஆனா இப்ப இன்னொரு சந்திப்பு, இன்னொரு மீட்ல இதே ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படி பாத்தீங்கன்னா, இந்தியா சார்ஜஸ் மேசிவ் டாரிஃப், மேசிவ், நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நீங்க டாரிஃப் போட்டிருக்காங்க. நீங்க எதையும் விற்க முடியாது, அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்தியா நிலைமையை மாத்தி வச்சிருக்காங்க. இப்ப பாருங்க, இப்ப இந்தியா இறங்கி வராங்க. நான் ஏப்ரல் 2 போட போறேன்னு தெரிஞ்ச உடனே இந்தியா கண்டோன் பண்றதுக்கு ஒத்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதை செய்யறதுக்கு இதுக்கு முன்னாடி எந்த ஒரு அதிபராலையும் முடியல பாத்தியா, நான் பண்ணிட்டேன் பாத்தியா அப்படின்னு ஒரு பெருமையா அவங்க நாட்டு மக்களுக்கு சொல்றதுக்காகவே இந்த மாதிரி அவர் சொல்றாரு. கொஞ்சம் ஹைப் இருக்கதான் செய்யுது. ஸோ அதனால இப்ப அவங்க they want to cut the tariff. so now because of somebody exposing, நாங்க வெளியே எடுத்து சொல்றதுக்கு ஒரு ஆள் வந்திருக்கல அப்படின்ற மாதிரி அவர் அந்த கருத்தை சொல்லியிருக்காரு. சோ இது என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்க போகுது இந்தியாவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் ஹார்லி டேவிட்சன், ராயல் என்ஃபீல்டை விட கம்மியா கிடைச்சிருக்கும் நம்ம டாரிஃப் போடலன்னா, உண்மையை சொல்ல போனா. ஏன்னா இன்னைக்கு ராயல் என்ஃபீல்ட் நிறுவனம் கடந்த 15 வருஷத்துல, நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன், எந்த அளவுக்கு சர்ஜ் ஆச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த நிறுவனம்லாம் வேலை பார்த்தவங்க எல்லாரும் பெரிய ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு ஷேர், பங்கு எல்லாமே ஆச்சு. ஸோ அந்த நிறுவனம் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கான ஒரு காரணம் இருக்கு. ஸோ ஹார்லி டேவிட்சனும் அதை விட, ராயல் என்ஃபீல்டை விட நமக்கு கம்மியா கிடைச்சதுன்னா எல்லாரும் அமெரிக்காவோட ஹார்லி டேவிட்சனே எடுத்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்திய நிறுவனம் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்காது. ஸோ இந்த நேரத்துல இப்ப இந்த மாதிரியான ஒரு முடிவுகள்னால இந்தியாவுக்கு, இந்திய நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துரும் அப்படின்றதுனால தான் இந்தியா அந்த டாரிஃப் போட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா வளர்ந்து வர பொருளாதாரம் கொண்ட ஒரு நாடா இருக்கு, அதை சிதைக்கணும்னு தான் இந்த டெவலப்டு நேஷனும் பாக்குறாங்க. நாங்க தான் டாப்ல இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணங்களால ஸோ மறைமுகமா நினைக்கிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கனால இப்ப இந்தியா 0 to 0 டாரிஃப் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ 0 to 0 டாரிஃப்னா, நீ நாங்க எதுவுமே போடல, நீ கேட்குற மாதிரி நாங்கள் குறைக்கவே இல்லைப்பா, நாங்கள் முழுசா எதுவும் போடலை, ஆனால் நீயும் எதுவும் போடக்கூடாது,
எந்த டேரிஃப் போடாம எஃப்டிஏ மாதிரி நீ இங்க வந்து வித்துக்கோ, நாங்களும் மார்க்கெட்ல வந்து வித்துப்போம். ஸோ யூரோப் கூட எஃப்டிஏ கூட போடணும் அவசியம் இல்லை, அமெரிக்க மார்க்கெட் தான் ஹியூஜ். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டதுன்னா உண்மையிலே சீப்பாகவும் வெஹிக்கிள்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அங்க இருக்கிறவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த இந்தியா கொண்டு வந்து ஒரு செக் வச்சிருக்காங்க. நான் அது தெரியாம இவரு இப்ப நாங்க கண்ட்ரோல் பண்ண ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் சொல்றாரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இதனால ஒரு டெஸ்லா நிறுவனத்துக்கு ஒரு ஜாக்பாட்டா அமையலாம், சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா டெஸ்லா நிறுவனம் இங்க ஆபீஸ் போடுறதுக்கான ப்ரொசீஜரை 3 ஆண்டுகளா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 3 வருஷமா இங்க பிளான்ட்டை தொடங்கணும், பேட்டரியை தயாரிக்கணும். ஏன்னா இந்திய அரசாங்கத்தோட கொள்கைகள் அப்படி, பாலிசி எப்படி. ஸோ இதன் அடிப்படையில் அவங்க வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இந்தியால தயாரிக்கிறாங்க அப்படின்னா நீங்க தயாரிச்சு வித்துக்கலாம், இல்ல வெளிநாட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். இப்ப நீ வந்து தயாரிக்கவே தேவையில்லை, அங்கிருந்து செஞ்சதை நீ இம்போர்ட் டியூட்டி இல்லாம இங்க விற்கிற மாதிரி வந்துச்சு, 0 to 0 டாரிஃப்ல வந்துச்சுன்னா டெஸ்லாக்கு தான் செம்ம ஒரு ஜாக்பாட்டா இருக்க போகுதுன்றது என்னோட கணிப்பு. இருந்தாலும் இங்க இருக்க நிறுவனங்களும் அங்க போய் இதே மாதிரி இன்னும் கம்மி விலையில கொடுக்கலாம். ஆனா அந்த அளவுக்கு டெக்னாலஜி நம்ம கிட்ட இருக்கா, இல்ல அதை டெவலப் பண்ணிக்க போறாங்களான்ற கேள்விகளும் இருக்கு. ஸோ இதுல வின்-வின் சிச்சுவேஷன் இருக்கதான் செய்யுது. இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத வேணா கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப சமீபத்தில் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து யூகேக்கு பயணம் மேற்கொண்டாரு. அந்த பயணத்தை பத்தி நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். இருந்தாலும் அதுல வந்து காரு குறுக்க புகுந்து எந்த அளவுக்கு அட்ராசிட்டி பண்ணாங்க காலிஸ்தான் பிரிவினவாதிகள், பயங்கரவாதிகள் பண்ணாங்கன்றதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒரு இந்தியாவோட அதிகாரப்பூர்வமான ஒரு அமைச்சர், அதுவும் ஃபாரின் மினிஸ்டர் வந்திருக்காரு, இந்த மாதிரி நீங்க வந்து நடந்துகிட்டது இது அசிங்கம், ஏன் இன்னும் இந்த அரசாங்கம் அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கலன்னு அங்க எதிர்கட்சிகளே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பிரிட்டன்ல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அவ்வளவு கேவலமான ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியாவும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, கடுமையான ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதே சமயத்துல ஃபாரின் ஆஃபீஸ், யூகே ஃபாரின் ஆஃபீஸ் கண்டனங்களும் வந்து வரவேற்கத்தக்கதா சொல்லியிருக்காங்க நம்மளோட ஸ்போக் பர்சன் ஜெய்ஸ்வால் அவர்கள். ஸோ இருந்தாலும் இதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்தியா டிப்ளமேட்டிக்கல் தான் செயல்படணும். ஏன்னா இப்ப ஏதோ ஒரு வகையில இந்தியா ஒரு டிப்ளமேட்டிக்கலா ட்ரேடை வச்சு ஒரு டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ. இப்ப சமீபத்துல யூரோப்பிய யூனியன்ல இருந்து நம்ம, அதாவது யூரோப்பியன் யூனியன் கமிஷன் உர்சுலா வந்து இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க, பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சு பேசினாங்க. இது எல்லாமே நடந்தது இல்லையா? ஸோ அதே மாதிரி இப்ப இந்த ட்ரேடை வச்சு பிரெக்சிட்ல இருந்து வெளியில வந்த பிறகு இன்னைக்கு யூரோப்போட நெருக்கமா ட்ரேட் போட்டோம்னா கண்டிப்பா பிரிட்டன் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா 2 வருஷம் முன்னாடியே எஃப்டிஏ போட வேண்டியது இது வரைக்கும் எஃப்டிஏ போடாம இழுத்துக்கிட்டு இருக்கு, டிராக் ஆகிட்டு இருக்கு. ஸோ பிரிட்டனுக்கும் இந்தியாவுக்கும் இந்த எஃப்டிஏ அவ்வளவு சீக்கிரத்துல முடியும்னு தோணலை. ஆனா யூரோப்பியன் யூனியன் என்ன பண்றாங்க, உர்சுலா இந்த வருஷம் கண்டிப்பா முடிஞ்சிடும், நாங்க கையெழுத்து போட்டுருவோம் இந்தியாவும், இது மேசிவான ஒரு டீலா இருக்க போகுது. அதுவும் கிட்டத்தட்ட the largest deal of this kind anywhere in the world. உலகத்துல இந்த மாதிரியான ஒரு ட்ரேட் டீலை பார்த்திருக்கவே முடியாது, அந்த மாதிரி ஒரு டீல் அமைய போகுதுன்னு யூரோப்பியன் யூனியன் கமிஷன் பிரசிடென்ட், அதாவது உர்சுலாவே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு இன்னைக்கு யூரோப்பும் இந்தியாவும் ஒன்றிணைஞ்சு ட்ரேட்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப யூகேக்கும் பிரிட்டன் அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ட்ரேட் போடணும். நீ இந்தியாவுக்கு எதிராக போடுற பிரிவினைவாதிகளை வந்து அடக்கிறதுக்கும் கட்டுப்படுத்துறதுக்கும் இது வந்து ஒரு டிப்ளமேட்டிக்கலான ஒரு சான்ஸா தான் இந்தியா செயல்படுத்தணும்ன்றது நான் என்னோட கருத்து. ஏதோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே மறக்காம சொல்லுங்க. இதை தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போற இன்னொரு முக்கியமான விஷயம், இதை தாங்க தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இதுவரைக்கும் பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்குமான பிரச்சனைகள் அப்படின்றது ஏதோ சாதாரண ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, இந்த காட்சிகளும் மாறி இருக்கு அப்படின்னு எடுத்துட்டு போக கூடாது. அங்க எந்த அளவுக்கு சர்வசாதாரணமா எல்லாரும் பழைய மாதிரி இந்த அவெஞ்சர்ஸ் படத்துல இந்த டைம் மிஷினை யூஸ் பண்ணிட்டு திருப்பி எல்லாரும் வருவாங்கல்ல, அந்த மாதிரி இன்னைக்கு ஹசீனா போன பிறகு எல்லா பிரிவினைவாதிகள், பயங்கரவாதிகள் எல்லாரும் ஃப்ரண்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு பங்களாதேஷ்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. குறிப்பா நான் முதல்ல ஒரு விஷயத்த சொல்லணும். இப்ப பங்களாதேஷ்ல எலெக்ஷன் நடக்க போதா இல்லையா, இன்ட்ரீம் அரசாங்கமே எவ்வளவு நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியும், இந்த கேள்விகள் எல்லாருக்குள்ளயுமே இருந்தது. இந்த வருஷத்து முடிவுக்குள்ள நாங்க வந்து எலெக்ஷன் வச்சிருவோம் யூனிஸ் அரசாங்கம் சொல்றாங்க. ஸோ ஏன்னா இந்த எலெக்ஷன் வைக்கும் போது நீங்க இந்த ஷேக் ஹசீனா பார்ட்டியை வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அதுல இருந்து ரெப்ரசன்டேட்டிவ் இருந்தாங்கன்னா அவங்க வந்து தேர்ந்தெடுத்து மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா ஓட்டு போட்டு தானே ஆகணும். ஸோ
அவங்க வந்து இப்போ என்ன பண்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட்டுக்கு காரணமான ஒருத்தர் இருக்கான் பாருங்க. ஸோ அவன் வந்து ஒரு புதிய கட்சியை தொடங்கியிருக்கான், என்சிபி, நேஷனல் சிட்டிசன் பார்ட்டி. ஸோ இந்த என்சிபி பார்ட்டியோட ஃபர்ஸ்ட் சமிட் வந்து நடந்திருக்கு. அவன் என்ன டாக்டர் சொல்றான்னா, 2025 ஆட்சி அதாவது எலெக்ஷன் வைக்கிறதெல்லாம் சாத்தியம் இல்லை, எலெக்ஷன் பேருக்காகலாம் வைக்கக்கூடாது, அதுல தேர்தலுக்கு முன்னர் திட்டமிடப்பட்ட அரசு சாசனத்தின் ஒருமித்த கருத்து தேவை. அதாவது அரசு சாசனத்தையே மாத்திட்டு, இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் மாத்திட்டு புதுசா ஒண்ணு உருவாக்கிட்ட பிறகுதான் தேர்தல் நடத்தணும். அப்பதான் யார் தேர்தல் நிக்க முடியும், நிக்க முடியாது, மக்கள் எப்படி, மக்களுக்கு ஆப்ஷனே கொடுக்காத மாதிரியான விஷயங்கள் இதுலதான் பண்ண முடியும்னு ரொம்ப தெளிவா சொல்றாப்ல. அதனால 2025 தேர்தல் வரணும்னு அவசியம் இல்லை, பொறுமையா டைம் எடுத்துக்கிட்டு பண்ணிட்டோம்னு இவரே டைரக்டா இன்ட்ரீம் அரசாங்கத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சொல்றாரு. ஆனா கட்சி மீட்டிங்ல என்ன சொல்றாருன்னா, வி ஆர் நாட் ப்ரோ பாகிஸ்தான் ஆர் ப்ரோ இந்தியா, வி ஆர் ப்ரோ பங்களாதேஷா. ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து உசுப்பேத்தி விட்டு இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஆட்சியை பிடிக்கிற வேலைகள் பண்ணிட்டும். ஆனால் தப்பில்லை. பட் இது எனக்கு என்னமோ இந்த டெல்லியில நடந்த மாதிரியான விஷயங்கள் இதை கோர் ரிலேட் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்படிதான் எப்படி ஆரம்பிச்சாங்க அங்க, இன்னைக்கு அந்த கட்சி எந்த நிலைமையில இருக்கு, நான் யாரும் சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதை என்னால இக்னோர் பண்ண முடியல, எனக்கு டக்குன்னு அதுதான் ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ அதே மாதிரியான நிலைமை இன்னைக்கு பங்களாதேஷ்லயுமா அப்படின்னு நம்ம யோசிக்க வைக்குது. சரி, ஓகே, இது அரசியல் ரீதியா இருந்துட்டு போட்டோம். ஆனா இன்னொரு பெரிய அதிர்ச்சி என்னன்னா, கிட்டத்தட்ட பங்களாதேஷ்ல 2009 தடை செய்யப்பட்ட ஒரு பயங்கரவாத இயக்கமா தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம் மறுபடியும் உருவெடுத்திருக்கு. அந்த இயக்கம் டைரக்டா வெளியில வந்து அதாவது ரோட்டுக்கு வந்து ஒரு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இன்னைக்கு முன்னாடி ஃப்ரண்ட் சீட் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது கண்டிப்பா இந்தியாவுக்கும், இந்தியா மற்றும் NIA எல்லாருக்குமே ஒரு பெரிய தலைவலியா இருக்க போது. ஏன்னா இந்த அமைப்பை சேர்ந்த ஒருத்தனை 2024 பயங்கரவாதியை அரெஸ்ட் பண்ணாங்க இந்தியாவில். ஸோ ஏதோ ஒரு பெரிய சம்பவம் பண்றதுக்காக இங்க உள்ள வந்ததா சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு நிலைமை இன்னைக்கு பாகிஸ்தான்ல மாறிட்டு இருக்கு. ஏதோ சாதாரணமா இரு நாடுகள் இடையான உறவுகளா இதை பார்க்க முடியாது. ஸோ கண்டிப்பா இது ஒரு பெரிய ஒரு மாற்றம் இந்தியாவுக்கும் அதாவது பங்களாதேஷுக்கும் இருக்கலாம். ஸோ எப்படி அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு முக்கியமா சொல்லணும்னு நினைச்ச ஒரு தகவல். கண்டிப்பா உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சதான நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இதை தவிர வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலோ, நீங்க ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டாலோ எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம், தாராளமாக கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, இல்லை டைரக்டான மெசேஜ் பண்ணி சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா உங்க மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்றேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த், பாய்.